வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா ஸ்கேரி பிக்சர் பார்ட் 5. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நிறைய போட்டிருப்போம். அதுக்கெல்லாம் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு பண்ணிட்டு வந்துருக்கேன். இந்த வீடியோக்கும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்தாச்சு. நம்ம போன தடவை இதில் தான் இருந்தோம். இந்த தடவை நம்ம இதுக்கு போயிடலாம். வாங்க பாருங்க, எவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்களேன். எனக்கே இப்போ தான் தோணுது இவ்வளோலாம் போட்டிருக்கேன்டான்ட்டு. சரி வாங்க ஃபஸ்ட்டு அதை அமுத்தி உள்ள போயிடலாம். ஸ்மால் ஃப்ரம் த ஸ்டிக்கர் பால். ஏங்க அது வந்து அந்த அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த சூடு காயிற இடம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. அது வந்து அதில் வந்து இந்த ஸ்கேரி டிசர் உள்ளே இருக்க போதும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நாற்று ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை தூக்கி உள்ளே போட போகிறோம். அது அந்த நாற்றத்துலேயே சாக போகுது. அதுதான் இப்போ பண்ணணும். வாங்க பண்ணலாம். பாருங்களேன், எக்ஸசைஸ் பண்ணுது. நம்ம போன தடவை தானே இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அதனால தானே போன தடவை நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சேரை அறுத்து உடச்சி விட்டோம். அது பார்ட் 3 பார்ட் 4 தெரில. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ட் 3 பார்ட் 4. போவோம். இன்னும் அந்த கிளவி வந்து குடுன்னு ஓடியாந்துடும் இங்கே சவுண்டு கேட்டு. அதனால நம்ம அந்த டக்குன்னு அந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு ஓடிடலாம். இதோ இதுதாங்க பேஸ்மெண்ட்டு. இதுக்கு இன்னொன்று ஒரு வழி கூட இருக்குங்க. அது பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம அன்றைக்கி அந்த பூட்டெல்லாம் பூட்டி வச்சுருந்தோம்ல, ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்போம். அந்த ஒரு வழியாக போகும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த 2 டோர் இருக்கும், அவங்க பூட்டு போட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வழியாகவும் இங்கே வரலாம். ஆமாம் பாருங்க, உள்ளே போயிருக்கா இந்த குருவி கூடு மாதிரி இருக்குது. அதில் தாங்க அந்த ஆரஞ்சு கலரில் அதில் தாங்க இருக்குது அந்த சூடு காயுது பாருங்களேன், புகையாக வருதுல்ல. அது பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இங்கே பூட்டு போட்டுடலாம். என்ன அது குடுன்னு ஓடி வந்துடும் கிளவி. வரேன். எப்படி உக்காந்துட்டு போகிறேன். நம்ம ஏறி ஏறா இது வேறு பார்த்து ஏறணும். ஏறியாச்சு. இது வேறு கையில் தூக்கி போடுறத எங்கடா போட்டேன்? எங்கே போட்டேன் நான்? தூக்கி போட்டதில் எங்கேயோ இருந்துச்சு. சரி நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். போடுறா இல்லை போட்டாச்சு. பாருங்களா, பச்சை கலர்ல ஆயிடுச்சுங்க சுற்றி. கிளட்டு பாருங்களேன். ஐயோ காப்பாத்துங்க தட்டுது பாருங்களேன். காப்பாத்துக்கு போடு. ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ இந்த இதுலயும். வாங்க அடுத்து போயிடலாம். போடுறோம் குத்தாட்டம் போடுறோம். போடு உக்காஞ்சி வச்சுடுறா. பாருங்களேன் அந்த கிளவி பாருங்களேன் என்ன பண்ணுட்டு பாருங்க அப்படின்னு பார்க்குது. போடுறோம் குத்தாட்டம் போடுறோம். நெக்ஸ்ட் டைம் தெரியலாம். டேய் சொட்ட எதுக்குடா வர கொடுக்க? ஏங்க அந்த கிளவி வந்து ஒரு புது ட்ரெஸ் ஆர்டர் பண்ணான் பாருங்க. ஹாலோவீன் ட்ரெஸ். நம்ம என்ன பண்ண போறோம், அந்த டெலிவரி வேணாம், அந்த பாக்ஸுக்குள்ள என்ன பண்ண போறோம், தேனி கூடு இருக்குல்ல, தேனி கூடு அது உள்ள போட போறோம். அது தேனி வந்து கடிச்சு மண்டைய கொதற போகுது. அந்த மண்டைய வந்துடும். ஆனால் இந்த கிளவி பாவங்க, தேனிலாம் குடிச்சுன்னா எப்படி வலிக்கும். சரி விடு, நம்மளுக்கு என்ன கேம் தானே இது. அங்கே போகிறோங்களா தேனி கூடு. கிளட்டு கிளவி வேறு கீழே வர மாட்டேங்குது. டப்பு அமுத்துல இல்லை அமுத்துறா சொல்லலாம். அமுத்து வா கிளவி அமுத்துறா. கிளவி வரவே மாட்டேங்குது. அமுத்து. ஐயோ வந்துச்சு கிட்ட. அந்த கண்ணாடி தெரியவே இல்லைங்க. நம்ம குச்சி டக்கு மேலே போய் இதுக்கு அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு கத்தியும் டேப்பும் அந்த க்ளவுஸ் இருக்கு இல்லைங்க, க்ளவுஸு. ஏன்னா அந்த தேன் கூட இருக்கும்போது தேன் கடிக்கூடாதுன்ட்டு க்ளவுஸ் போடுறான். அந்த க்ளவுஸு எடுத்துன்னு போனோமா நம்ம இது திறடா. அந்த க்ளவுஸ் தாங்க கண்டுபிடிக்கணும். நம்ம தேனி கூட மேலேயே பார்த்தோம், அதனால தான் போடா. நம்மளுக்கு வேறு டக்குன்னு கட்சணும். இது வேலை குடின்னு மேலே ஓடி வந்துடும். இங்கே இருக்குங்க. எறா அந்த க்ளவுஸ் தான். திருப்பி போகலாம்.
குதிரை 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 ஓடுறோம். பாருங்களேன் எப்படி நடந்து வந்து பாருங்களேன் அந்த கிளவி. மூணு நம்ம இந்த ஏணி எடுத்துக்கலாம். ஏணி எதுவும் இருந்ததுன்னா எடுத்தாச்சு. போடுறேன் ஏணியை போடுறேன். இந்த கரெக்டாக போடணுங்க. போட்டாச்சு. ஏறு என்னங்க செவுத்துல முட்டினுக்குது அந்த கிளவி. என்ன பின்னாடி போகிறேன். செவுத்துல முட்டின்னு பாருங்க அந்த கிளவி. எப்படியோ தேன் கூடிய எடுத்தாச்சு. தேன் கூட எடுத்தாச்சு. என்னடா சரிக்கணும் போதே. இப்போ நம்மளுக்கு கீழே தான் மேலே அது கீழே வர நின்றுக்குது. என்ன பண்ணுறது? இதை வர நம்ம கீழே போட்டுருவோம். அடுத்து குடு மேலே ஓடி நின்றுச்சுக்கோங்க. அவ்வளோதான் எதுவும் பண்ணுங்க. ஐயோ நம்ம இங்கேயும் குதிச்சிருவோம். குதிராச்சலாம். குதிச்சாச்சு. இது எடுத்து ஒழுங்காக தான் வைப்போங்க. ஆனால் அந்த கிளவி வந்துச்சுனால தான். ஐயோ கீழே வருதுங்க அந்த கிளவி. ஆமாங்க கீழே தாங்க வருது. விட்டுட்டு மேலே ஏறோம். வந்தாச்சுங்க. பாருங்க கீழே இங்கே தாங்க வருது. சவுண்டு போடுறான். கிளவி சவுண்டு கேட்டு மேலே வா. அங்கே நம்மளுக்கு கீழே தாங்க வேலை. அது மேலே வரணுங்க. அது கலட்டு பாருங்களேன். மேலே வா. சவுண்டு கேட்கலையா? காது கேட்கலையா எனக்கு? திருப்பி காது கேட்கல போலங்க. சவுண்டு கேட்டு மேலே வருதான்னு பாருங்களேன். அம்முடா. ஐயோ இந்த கிளவி வேற இங்கே தான் வருது. அந்த ஏணி என்ன தாங்க வருது. ஏணி வேற கீழே வந்துச்சா? ஐயோ பார்த்துச்சிங்க என்ன பரவாயில்ல. மேலே ஓடியது பரவாயில்ல. ஓடியாத்தான். அதுவும் நம்மளுக்கு நல்லது தான். ஓடியா கிளவி ஓடியா. எங்கள் அண்ணா டக்குன்னு 3 மாதிரி கீழே வரத்து கூட வாய்ப்புடியா. ஓடுறா. நம்மளுக்கு இதாங்க நல்ல சான்ஸ். ஓடுறா. பாருங்களா கரெக்டாக உங்கள் ஜன்னல் வந்து நிற்குங்க. பாருங்க கிளவி. அப்புறம் மூஞ்சி குத்துறோம். இப்படி மூக்கில் குத்துறோம். பார்க்குது எப்படி பார்க்குது பாருங்க. டேப் போடு. ஆனால் தொந்த வச்சுங்களா கண்டுபிடிச்சிடும். நல்லா டேப் போட்டோம். குதிரை எப்படியும் ஹெல்த்து போல. நம்மளுக்கு நிறைய தடவை ஹெல்த்து போயிருக்காங்களா. எப்படியோ வந்தாச்சு. அந்த கிளவி சீக்கிரம் வா. நீ கீழே நம்ம பெல் வச்சுக்கலாமா? வேணாம் இங்கேருந்து பார்ப்போம். வா கிளவி வந்தான் பாருங்களேன். நம்மளுக்கு பிடிக்குமாவெல்லாம் வேகமாக ஓடியாது. இப்போ மட்டும் நானே தெரில. கண் பார்வை அதிகமாகிடுச்சுங்க. நம்ம மேலேருந்து பார்த்தது எப்படி பார்த்ததுன்னே தெரில. கண் பார்வை அதிகமாகிடுச்சு இதுக்கு கிளவே. இது எப்படி மேஜிக்கில் அந்த டப்பாவே திறந்துச்சு. உள்ளேருந்து என்ன எடுக்குது? என்னங்க ஒயர் வெட்டுறதுலாம் எடுக்குது. என்னமோ பாட்டில் வரலாம் எடுக்குது. ஐயோ போட்டு மூஞ்சி மாறுதுங்க. அதுக்கு பரவாயில்ல. கோழிக்கட்டை வாயில் வச்சுக்கிற மாதிரி மூஞ்சி. எப்படியோ முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாரும் அந்த சொட்டத்துலையா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாருங்க உங்களுக்காக இத்தனை வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை கைஸ். பை.